ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனிஷ்ட சீரியல்ல டுடே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு குழலிக்கிட்ட வீட்ல என்ன பிரச்சனை? ஏன் மாப்பிள நம்ம வீட்ல சின்னதா ஃபங்ஷன் நடந்தா கூட வந்துருவாரு. ஆனா இப்ப இவ்ளோ பெரிய ஃபங்ஷன் நடந்திருக்கு. எட்டி கூட பார்க்கல. வீட்ல இருந்து யாரும் வரல. நீ மட்டும் தனியா வந்திருக்க. குழந்தைய கூட தூக்கிட்டு வரல. அப்படி என்ன வீட்ல பிரச்சனை? அப்படின்ற மாரி கேட்ட உடனே குழலி இருந்துட்டா, அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி சமாளிக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பக்கம் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா குழலி பயங்கரமா அழுந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கடி இப்போ அழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, என் புருஷன் எல்லாருமே என்னை சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க. குழந்தைய கூட என்கிட்ட கொடுக்கறதே கிடையாது. சாம்பார் வச்சாலையும் குத்தம், பேசினாலையும் குத்தம், பேசாம இருந்தாலையும் குத்தம். எல்லாரும் சேர்ந்து என்னை கொடுமை மேல கொடுமையா பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு பொண்ணு கேட்குற மட்டும் எப்படியெல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போ என்னை எப்படி நடத்துறாங்க தெரியுமா? புழுவை விட கேவலமா நடத்துறாங்க. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதை பொறுக்க முடியாம உடனடியாக கிளம்பி குழலியோட வீட்டுக்கு போறாங்க. மாமா, உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்டே தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணு ரொம்பவே எங்களை டார்ச்சர் பண்றா. குழந்தைய கவனிக்க மாட்டேன்றா. அவளை கூட குழந்தைய கூட நாங்க தான் பாத்துக்கிறோம். அதே மாதிரி சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டு செஞ்சு வச்சாலையும் பிரச்சனை பண்ற. குழம்பு கீழே ஊத்துறா. தட்டை தூக்கி விசாட்டுறா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்களை அடிக்காத ஒரு குறை தான். அவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகி அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டு வராங்க.